lesson தானே சார் பண்றோம்? Second lesson. Okay, which page? Page number? 26, ma'am. Okay, okay. இது பண்ணனும் நினைக்கிறேன் 24. 24 பண்ணல மேம். 24 ல இருந்து ஸ்டார்ட் So பண்ணலாம். 24 வந்து ஆர்டிகல் லேர்னன். நம்ம ஆர்டிகல் என்னென்ன ஆர்டிகல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லீங்களா? மாஸ்குலினுக்கு என்ன ஆர்டிகல் இருக்கு? A and B. மாஸ்குலினுக்கு நம்ம நோட் பண்ண மேம். der, D E R, der. So ஓகே. இந்த பாக்ஸ்ல எங்க இருக்கு பாருங்க. பெஸ்டிம்டர் ஆர்டிகல் அப்படின்னா டெஃபினட் ஆர்டிகல் சொல்லுவாங்க. நம்ம இங்கிலீஷ்ல த யூஸ் பண்றோம் இல்லீங்களா? தக்கு பதிலா தேர் தஸ் டி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். தேர் எதுக்கு மாஸ்குலினுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா டெர் DER. ஓகே மேம். நாய்ட்ரூம்க்கு என்ன யூஸ் பண்ண தஸ் DAS தஸ். ஃபெமினினுக்கு டி, ப்ளூரலுக்கும் டி தான். சரிங்களா? சோ இது வந்து நீங்க அப்படியே தான் படிச்சுக்கணும், வேற வழி இல்ல. நீங்க இப்போ நவுனோட சேர்த்து நீங்க படிச்சுக்கணும். சரிங்களா? ஓகே மேம். நிறைய டிக்ஷனரியில ஒரு நவுனுக்குமே சேஞ்ச். ஆமா. சோ ஒவ்வொரு டிக்ஷனரியில ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கும் இல்லீங்களா? சோ இங்க வந்து அந்த ஆர்டிகல் எங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க, என்ன மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்றதுக்காக இங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். சரிங்களா? சோ வேர்ட் பியூஷர் அப்படின்னா டிக்ஷனரி. ஓகே. Sehen Sie die Beispiele an. See the examples. Beispiele அப்படின்னா எக்ஸாம்பிள். Okay. O state der article, where the article is placed. Article எங்க இருக்கு? O der plural எங்க இருக்கு அப்படின்னா you have to mark in 2 colors. Mark the article and the plural form in 2 colors. Okay ma'am. For example, Krankenhaus அப்படின்னா it means hospital. Okay ma'am. இங்க das ன்னு இருக்குது. Das is the article. Okay ma'am. Das இங்க greenல மார்க் பண்ணிருக்கு. whatever that is colored in green, ER ன்னு இருக்கு இல்லீங்களா? Krankenhauser. so ஏக்கு மேல umlaut வரணும். ER ஆட் ஆகணும். Krankenhauser plural வந்துச்சு. Okay. So Eingebaude meaning கொடுத்திருக்காங்க. they have given meaning for the hospital. Eingebaude in dem Kranken untersucht und behandelt werden und längere Zeit bleiben. So it is a building. Gebäude means building. It is a building where sick people are examined. Untersucht means examined. Examined. Krank means sick. Okay. Examined und behandelt werden. Got treatment. Getting treatment. Okay ma'am. And langere Zeit bleiben, staying for a longer time. Bleiben means to stay. Zeit time, longer. Okay ma'am. So for the article for Krankenhaus is thus. And book, inga book irukku parunga. Book plural form is Bücher. BUCHER. எங்க புக் இருக்கு மேம்? மேல இருக்கு பாருங்க. புக். ஓகே. புக்னா புக் தான். சோ பியூஷர் புக்ஸ்க்கு பியூஷர். ஓகேங்களா? இங்க வந்து எங்க ஆர்டிகல் மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா கடைசில NT ன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. பாத்தீங்களா? லாஸ்ட்லி they are given NT means Neutrum. Yeah, Neutrumக்கு என்ன ஆர்டிகல் வரும்? What is article for Neutrum? Das madam. So das. Then kilometer. So article is mentioned der kilometer, the kilometer. Mason height for 1000 meter. Unit of measurement for 1000 meter. Okay ma'am. After seminar, das seminar. So das they are already given. Das seminar plural form is die Seminare. And day, tag.
ஆமா, tag means day. So tag means days. ஓகே மேம். M means masculine. மாஸ்குலின், எம் இஸ் மாஸ்குலின். ஓகே மேம். ஒன்னு DER கொடுத்துடுவாங்க, இல்ல Mன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே மேம். DER வந்து masculine தான் வரும் article. Okay. In some cases they will give the article DER. In some cases they will just give M. M means பக்கத்துல masculine. ஈண்டு இருக்கு மேம், அது மேம். tag அப்படின்னு ஆட் பண்ணீங்கன்னா days plural form. ஓகே மேம். அப்புறம் ஓகே மீன்ஸ் வீக். noun nomen means noun. feminine அப்படின்னு கொடுத்துட்டாங்க பாருங்க. feminineக்கு என்ன article? What is the article for feminine? feminine டை மேடம். D சொல்லணும், டை சொல்லக்கூடாது. சரிங்களா? ப்ரொனன்சியேஷன். ஓகே 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 மேம். Okay. So plural form is woken. Plural form. Singular வந்து woke, plural is woken. Folga for Sieben Tag. Follow of 7 days. Follow of 7 days is called week. இல்லைங்களா? ஆமா மேம். So இப்போ இங்க நம்ம எதெல்லாம் என்னென்ன ஆர்டிகல்ல வந்திருக்கு இங்க நீங்க இந்த டேபிள்ல எழுதணும். We have to write this table. There masculine. So what all masculine here? So tag is masculine, kilometer is masculine. Okay ma'am. Neutrumla Krankenhaus and seminar. அப்புறம் வேற என்ன இருக்கு? book. Okay, feminine is? Okay ma'am. இது feminine இங்க. So woke is feminine. சரிங்களா? So இந்த நெக்ஸ்ட் வந்து 11A ல வந்து இது ஆர்டிகல் தான் நம்ம கத்துக்க போறோம். இதுல ப்ளூ கலர்ல மென்ஷன் பண்ணிருக்கிறது எல்லாமே வந்து மாஸ்குலின் der. கிரீன்ல மென்ஷன் பண்ணிருக்கிறது எல்லாம் green thus neutrum. டீல இருக்கிறது எல்லாமே வந்து feminine. ஓகே மேம். சோ இங்கேயும் கொடுத்திருக்காங்க, மேலேயும் கொடுத்திருக்காங்க, ஆர்டிகலோடவே கொடுத்திருக்காங்க. சோ அதெல்லாம் எங்க இருக்குன்னு நீங்க எழுதணும். இப்ப das book, where is das book in this picture? It will be in das means green color. It will be in the green color. ஓகே மேம். பிக்சர்ல பாத்துட்டீங்களா? டேபிள்ல ஒரு ஸ்டூடண்ட் புக் வச்சு படிச்சிட்டு இருக்காரு. எஸ், அதே மாதிரி தான். டி ஸ்டூடெண்டின் அப்படின்னா ஃபீமேல் ஸ்டூடெண்ட், அதனால ரெட்ல இருக்கு. ஸோ ரெட்ல இருக்கிறது எல்லாமே டி ஸ்டூடெண்டின். அப்புறம் டி யூனிவர்சிட்டி. ஸோ யூனிவர்சிட்டி கூட ஃபெமினின். டேர் கம்ப்யூட்டர், das ரெஸ்டாரண்ட், டேர் கெல்னர்னா வெயிட்டர். ஓகே மேம். ரெக்னும் மீன்ஸ் பில். Okay. Their arts means doctor, the doctor. Okay ma'am. D patientin, அதாவது female patientக்கு patientin அப்படின்வாங்க. Okay. Male patientனா just patient, in இருக்காதாங்க. their patient அப்படின்னு இருக்கும். their article their der patient. feminine என்றதால D patientin. Okay ma'am. Das Krankenhaus, the hospital. Das Taxi, der Taxifahrer, taxi driver. Der Schlüssel, keys. Okay ma'am. The key. சரிங்களா? Okay ma'am. Okay. Next, neu im Club, new in the club. எது மேம்? neu in club means ma'am? New in the club. New in the club. Okay. New in the club. Okay. Persönliche Angabe, personal information. இல்ல personal details. Personal info. Okay ma'am. Was pass zusammen, what matches together.
So Okay, ma'am. Naknama, familiar nama, Naknama na last name, இல்லைன்னா family name. Family name. Okay, ma'am. So which one is Naknama or Nama? Four Nama already they have given. Four Nama as Yonathan. Okay, ma'am. இப்போ family name என்னவா இருக்கும் இதுல? Jonathan. Jonathan தான் first name. First name, ma'am. Miller and ever, ma'am. Miller. So Naknama order familiar nama is Miller. Miller, yes. Okay. So Geburts datum is date of birth. Date of birth. Yeah. Okay, ma'am. So 1994. சரிங்களா? Geburts Ort na birthplace. Birthplace. ஆமா. So Okay, which ma'am. one is Geburts Ort? Birthplace. நீங்க பேசுறது சரியா கேக்கல சார், பிரேக் ஆகுது. தெரியல, பிரேக் ஆகுது. நியூயார்க். அட்ரஸ் அட்ரஸ் யாருக்குன்னு வராது. நியூயார்க் தானே மேம்? ஏது சார்? நியூயார்க் மேம். நியூயார்க் தான். ஸோ அட்ரஸ் கோயத்தே ஸ்ட்ராசர், எஸ்டிஆர்னா ஸ்ட்ராசர் ஸ்ட்ரீட், எஸ்டிஆர்னா. ஸோ ஜீபன் 107 Berlin. ஜோர். கோயத்தே ஸ்ட்ராசர். टेलीफोन नंबर और हैंडी नंबर. टेलीफोन नंबर 0 ஒரு வேடா சொல்லணும்ல மேம்? ஆமா. ஓகே. 0 1 7 1 1 Swiss 0 8 phone Isaac 1 fear. ஓகே. இது நீங்க பார்க்காம சொன்னீங்களா? அப்பப்போ பார்த்துட்டேன் ஒன்று. ஓகே. இப்போ முடிஞ்ச வரைக்கும் பார்க்காம சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இல்ல, கம்பல்சரி நீங்க படிக்கணும். கண்டிப்பா மேம். இது ஓகே மேம். நெக்ஸ்ட் ஸ்போர்ட் கிளப் ஃபிட் வாலஞ்சி ஐனன் கோர்ஸ். இது வந்து ஒரு கிளப்னு நினைச்சுக்கோங்க. திங்க் திஸ், இமேஜின் a club fit, select one course. எதுவா இருந்தாலும் பேஸ்கெட் பால், ஃபுட்பால், கராத்தே, டென்னிஸ், யோகா, ஜும்பா, anything you can select any one course and you have to fill this form. கீழ ஸ்போர்ட் கிளப் ஃபிட் அன்மெல்டுங்னு இருக்கு. அன்மெல்டுங் மீன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். Okay ma'am. So you have to fill this form. So for nama means first name. Okay ma'am. Family nama is the last name or the initial. Last name. Initial. Okay ma'am. ஆமா. guest lect வந்து gender. Weiblich means for women. female. Manlich male. Female. ஆமா. manlich வந்து male. keine Angabe no information. No information. Okay ma'am. So Geburtsdatum, உங்க date of birth எழுதிக்கோங்க. Write your date of birth. Date of birth. Okay ma'am. Email address. Okay ma'am. Telephone number. And your address. Street. Straße means street. House number. Post Leitzahl means pin code. Okay ma'am. O0 is the living place. Okay. Schule, Firma. If you are in school, you can say school. Firma means company. School company. Hello. உங்களுக்கு ஞாபகமா? அப்படியா?
ஓகே இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியலையா? பரவாயில்ல பண்ணுங்க. ஓகே ஓகே. ஓகே ஷூல இல்ல ஃபெர்மான் மீன்ஸ் கம்பெனி சரிங்களா? கோர்ஸ் என்ன okay, கோர்ஸ் ma'am. நீங்க மேல செலக்ட் பண்ணீங்க you have to write whatever course you have selected that one you have to Okay, write ma'am. and which day. Tag means day. Day. Okay, ma'am. So with this we have completed second lesson sir. Okay, ma'am. ஸோ செகண்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து வீடியோ. ஸோ வீடியோ வந்து ஆன்லைன்லேயே இருக்குது யூடியூப்பில், அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் பேஜ் Okay, இஸ் ma'am. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். That is 27, ma'am. எஸ், பேஜ் Okay, நம்பர் ma'am. 27 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் இருக்குது அப்படியே யூ ஹேவ் டு பை ஹார்ட். Okay, ma'am. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசனோட இது அனுப்பியிருந்தேன், செக் பண்ணியிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் லெசனோட செக் பண்ண மேம், சூப்பரா இருந்துச்சு மேம். எனக்கு ரிவைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆமா, இது வந்து நானா கஷ்டப்பட்டு எல்லாம் டைப் பண்ணி அனுப்பியிருக்கேன். ஸோ அதனால தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா மேம். சரிங்களா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் புரியுற மாதிரி போட்டிருக்கேன். ஆமா மேம். கலை கலை இருக்கிறீங்களா? எஸ் மேம், இருக்கேன் மேம். ஓகே, நான் உங்களுக்கு ஒன்று அனுப்பியிருக்கேன்ல பிடிஎஃப். எஸ் மேம். ஃபர்ஸ்ட் லெசன் உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாம் கரெக்டா புரிஞ்சுதா? ஓகே மேம். அதெல்லாம் நீங்க படிச்சுக்கணும். படிச்சாதான். இப்போ வி கேட்ஸ்னு கேட்டா என்ன சொல்வீங்க? வி கேட்ஸ் கலை. ஓகே, ஃபைன் சொல்லலாங்களா? குட் இல்ல ஜேர் குட்னு சொல்லலாம். டாங்கர் குட். நான் எல்லாம் அதுல அனுப்பியிருக்கேன்ல. அப்போ படிக்கலல்ல நீங்க? மேம் பார்த்தேன் மேம், படிச்சேன் மேம். அப்ப இது டெய்லி கேக்குற வேர்டு தானே, நீங்க அப்ப பதில் சொல்லணும்ல டெய்லி கேக்கும்போது. அது டேங்க் குட், அதான் மேம் எனக்கு வாயில வரலங்க, அதுக்காக தான் மேம் சொன்னேன். நீங்க வந்து ஒரு நாள் பேசிட்டு மத்த நாள் பேசாம படிக்காம இருந்தா வராது கலை. நீங்க டெய்லி படிக்கணும். டாங்கர் குட், டாங்கர் ஜேர் குட், அதெல்லாம் டெய்லி படிக்கணும். வாயை திறந்து சத்தமா சொல்லணும், அப்பதான் நம்மளுக்கு வரும். ஓகே மேம். அங்க இருக்கிறது எல்லாமே, அந்த பேஜ்ல இருக்கிறது எல்லாமே நீங்க அப்படியே, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் நான் டைப் பண்ணி அனுப்பியிருக்கேன் நானு. சரிங்களா? எஸ் மேம். எஸ் மேம். அது நல்லா படிச்சுக்கோங்க. நான் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன் நானு. வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா? ஓகே மேம். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் லெசன் நீங்க தரவு ஆகலைன்னா அடுத்த லெசன் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், புரியாது. ஓகே மேம். சரிங்க மேம். ஓகேங்களா சார்? புரியுது மேம். ஓகே மேம். அடுத்தது கொஞ்சம் அதிகமா போயிட்டே இருக்கும். உங்களுக்கு புரியணும்னா ஃபர்ஸ்ட் லெசன் நல்லா படிச்சுக்கணும். அப்புறமா செகண்ட் லெசன் முடிச்ச உடனே நான் இதுக்கும் நான் உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புறேன் நானு. நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா? ஓகே மேம். இது 6 மந்த்ஸ்ல நம்ம இத்தனை 3 லெவல் கம்ப்ளீட் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க அதை எனக்கு கோஆபரேட் பண்ணீங்கன்னா தான் நான் பண்ண முடியும் என்னால. ஓகே மேம். இப்ப இந்த A1 புக்ன்றது இதுலயே A1 A2 அப்படி இருக்கா மேம், இல்ல தனித்தனியா புக் A1 மட்டும் தான். A1 மட்டுமே தான். A1 மட்டுமே தான் அது. ஓகே ஓகே மேம். A2 இன்னும் அதிகமா ஆகும், புக் 1600 கிட்ட வரும். A2 ஓகே மேம். மேம் எனக்கு புக் அனுப்புறீங்களா மேம்? அனுப்புறேம்மா. ஓகே மேம். நான் உங்களுக்கு அட்ரஸ் சென்ட் பண்றேன் மேம். சென்ட் பண்ணுங்க. எனக்கு புக் கொண்டு அனுப்பிடுங்க மேம். சரி சரி ஓகே. சோ இந்த பேஜ் நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா? இந்த செகண்ட் லெசன்ல நம்ம என்னென்ன கத்துக்கிட்டோமோ அது எல்லாமே இந்த பேஜ் நம்பர் 27ல இருக்கு. ஓகே மேம். ஓகே மேம். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லுங்க மேம். டுமாரோ கிளாஸ் உண்டு தானே மேம்? அது என்னால சொல்ல முடியலம்மா கிளாஸ் நாளைக்கு. நான் உங்களுக்கு கடைசியில பேசுறேன், லாஸ்ட்ல பேசுறேன். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. பெஸ்ட் இம்டர் ஆர்டிக்கல் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெஸ்ட் இம்டர் ஆர்டிக்கல்னா டெஃபினட் ஆர்டிக்கல். நீங்க நவுனுக்கு முன்னாடி த நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம், தி சொல்லுவோம் இல்லைங்களா? தி த அந்த மாதிரி சொல்லுவோம். அதுக்கு பதிலா இங்க வந்து மேஸ்குலின், நைட்ரும், ஃபெமினின்னா 3 விதமா பிரிச்சிருக்காங்க.
So the stiftனா Okay, ma'am. the pen, das bookனா the book. The So இங்கிலீஷ்ல எல்லாத்துக்குமே the மட்டும் தான் வரும். ஆனா ஜெர்மன்ல 3 விதமா பிரிச்சிருக்காங்க. நீங்க the stift அப்படினே படிக்கணும். das book, die Tablette, die Bücher. okay ma'am. சரிங்களா? இப்படியே படிச்சுக்கணும் நீங்க. அந்த Okay, vocabulary ma'am. book இருக்கு, சின்ன புக் ஒன்னு இருக்கு இல்லீங்களா சார்? ஆமா அந்த மேம். மீனிங் எல்லாம் இருக்கு இல்லீங்களா? ஆமா மேம். அது மீனிங்கோட ஆர்டிகிளோட சேர்த்து படிச்சுக்கோங்க சரிங்களா? ஓகே மேம். ஓகே ஓகே சார். சோ நெக்ஸ்ட் வந்து third lesson in Hamburg. In Hamburg. Okay ma'am. In Hamburg. In Hamburgல என்னென்ன லோக்கல் பிளேसेस ஃபேமஸ் பிளேसेस இருக்கும் அத பத்தி எழுதி இருக்காங்க. ஓகே மேம். ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் யார் படிக்கிறா? கலை படிக்கிறீங்களா? எஸ் மேம். படிங்க. ரைட் மேம். மேம் இந்த நம்பர் வந்து நம்ம ஜெர்மன் லாங்குவேஜ் என்ன மேம் சொல்லணும்? ஆமாமா. ஓகே மேம். சொல்ற படிக்க படிங்க படிங்க. படிங்க. ஈனாட் சுடன் நாட் வாட்ஸ் வாஷவ் வாட்ஸ் மேம் வாஷவ் வாட்ஸ்அப். அதுக்கப்புறம் இன் 6 சாரி இன் 2 ஷேக் ஸ்டூடண்ட் நாட் ஸ்டுண்டன் படிக்கணும். ஸ்டுண்டன் சுண்டனா மேம்? ஸ்டுண்டன். சரிங்க மேம். இன் ஷேக் ஸ்டூடண்ட் நாட் மின்ஷன் மன்ஷன் என்ன மேம்? மின்ஷன் ஆமா. மின்ஷன் இன் ஃபேன் ஃபேன் ஃபுன் ஸ்டுண்டன். ஓகே மேம். இன் ஃபுண்ட் ஸ்டூடண்ட் நாட் கோப்பன்ஹாகன் இன் ஜூரி ஸ்டூடண்ட் நாட் பெர்லின் ஜேடன் ஜாக்சன் ஜேடன் டாக் ஃபர்கன் ஃபாரன் ஹியர் அது நம்ம 7 டூசுகி. ஆமா. 7 100 20 ஜூக. ஓகே மேம். ஓகே அப்பனா என்ன சொல்றாங்கன்னா 8 hours வார்ஷவ் போறதுக்கு 8 hours for to go to traveling to Warsaw it will take 8 hours, 6 hours to München, 5 hours to Copenhagen, in 2 hours to Berlin. Every day 720 trains are traveling. So Zuga means trains, Stunden hours. ஓகேவா? ஓகே மேம். நெக்ஸ்ட் நீங்க படிக்கிறீங்களா சார்? ஓகே மேம். ஓகே மேம். டி எல்பில் ஹார்மோனியா எல்பில் ஹார்மோனி ist der Star in Hamburg Bauzeit okay ma'am. Bauzeit 9 Jahre oh I means Jahre okay ma'am. Jahre 1000 2000 தான மேம்? 1னா 1000 இங்க 2000 இருக்குல்ல. 2000 ஓகே 12,000 12,007 ஓகே மேம். பீஸ் 12,000 6க்கு Zexane okay ma'am.
उसके बाद Houston ah 800 800 800 800 6 und 6 just okay ma'am ah 800 ah million euro euro million euro 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 ah euro okay ma'am mm. million euro I am தானே மேம் இம்னு சொல்லணுமா I am சொல்லிக்கலாம் மேம் im 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 எஸ்டன் ஜர் யார் ஒய் வந்தா யார் ஓகே ஓகே ஜே வந்தா வை சொல்லணும் யார் 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 ஸ்வைஸ் 1000 ஆ சீப் சிங்கா மேம் ஜீப் ஸ்வைஸ் ஜெயின் 1000 சீப் ஜீப் சிங் ஆ சீப் சிங் ஜிங்கு சொல்லக்கூடாது ஃபியர் ஜீப் ஜிக் அப்படின்னா 70 ஆயிடும் ஜீப் ஜெயின் சீப் ஜெயின் ஆ ஓகே மேம் ஃபியர் ஜீப் ஜெயின் கமா ஃபுன்ஃப் ஃபியர் கமா ஃபுன் ஆ மில்லியன் ஆ பெசூர் ஃபுன் பெசுக்கர் இசுகர் பெசுக்கர் Besuker. ஆ Okay, okay. Millinen Besuker und ஆ 600 600 ஆ கான்சர்ட் Konzerte. ஆமா ஸோ இது வந்து ஹெல்ப்ஃபுல் ஹார்மோனி இந்த பிளேஸ் இந்த இது கான்சர்ட் நடத்துகிற ஒரு இடம் சரிங்களா ஸோ அதுக்கு பேர் Okay, ma'am. ஹெல்ப்ஃபுல் ஹார்மோனி இட் இஸ் த ஸ்டார் இன் ஹம்பூர்க் ஸோ Star பில்டிங் Hotel Hamburg. ஆமாம் Okay, ma'am. இது எப்போ பில்ட் பண்ணாங்கன்னா 9 இயர்ஸ் ஆயிடுச்சு இது பில்ட் பண்ணுறதுக்கு 9 இயர்ஸ் பவுசைட் பில்டிங் டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் Okay, ma'am. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் இஸ் 9 இயர்ஸ் 2007 till 2016 Okay, ma'am. It costed 866 million euros. Euro. Okay, ma'am. In the first year, in Western year means in the first year, 2017, 4.5 million visitors have come and 600 Visitors. concerts have taken place. Okay, ma'am. Besur. Bezukar means visitors. Visitors. Okay, ma'am. Okay, ma'am. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணணும்னா Okay, ma'am. ஒகாபுலரி புக் இருக்கு இல்லைங்களா அது ஒரு தடவை நீங்க செக் பண்ணிக்கோங்க ஆமாங்க, என்னென்ன ma'am. மீனிங்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க சரிங்களா கண்டிப்பா மேம் அப்போ இதுக்கப்புறம் நான் next எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிடறேன் நானும் சொல்றேன் உங்களுக்கு மீனிங் கேட்டா கண்டிப்பா நான் சொல்றேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லல பட் நோட் பண்ணிட்டு okay. நான் சொல்லும்போது நானும் சொன்னா உங்களுக்கு இன்னும் புரியும் இல்லைங்களா அதனால தான் சொல்றேன் நான் ஓகே மேம் கண்டிப்பா மேம் vocabulary is very 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 important vocabulary if we don't have any vocabulary we cannot speak one word single word in German சரிங்களா ஓகே so மேம் vocabulary is main part and புரியுது next pageல C படிங்க read C paragraph கலை படிக்கிறீங்களா Yes, ma'am. அது 12 வந்து 12.000 இல்ல 12,000 ஷிஃப்டே 12,000 சொல்லுமா மேம் அது 12,000 Jahar this room near Rin yes one Hamburg circa 100 தானே மேம் அது ஆமா 100 kilometer dia Sigford Fargan of same class LB தானே மேம் ஆமா எல்வே the Saxon Fargan in 175 London 100 55 Lander
ஓகே மேம். என்ன மீனிங் எதா தெரியுதா? ஏதோ ஹாம்பர்க் சர்க்க வந்து 100 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்றாங்க மேம். So the 12,000 ships will be traveling every year from the till the river Mir na sea Mir means sea. It is 100 kilometers. The ships travel from the river. Flows means river. Okay ma'am. Elbe என்றது it's a name of that river. River Elbe. So flows Elbe. The ships travel to 175 countries. Okay ma'am. Lander na country ma'am. Yes ma. Okay ma'am. So next நீங்க படிங்க. Okay ma'am. Der Michael is the simple. Der Michel வரும். Der Michel. Der Michel is the simple. One Hamburg. அப்படி இருக்குதுங்களா? ஓகே ஓகே. Van Hamburg. Here is Platz. பொறுப்பு தானே மேடம்? ஆமாமா für 2000 2000 500 ma'am. 500 mention der Turn ist Turm தானே மேம்? Turm ist 100 eins இப்போ eins தனியா இருந்துச்சுன்னா eins இல்லனா you have to say just 100 230 okay ma'am. Meter M means meter hoch meter hoch das steht ma'am den Hafen. So the Michael is the symbol of Hamburg. Here there is a place for 2500 people. Okay ma'am. The tower, Turm means tower. The tower is 132 meters height. Okay ma'am. There one can see the port. So மேல போனீங்கன்னா அங்க இருந்து port தெரியும். Okay ma'am. கலை படிங்க. Third point ma'am. Last E. East above 100 Zwanzig Jahar alt Jahre alt und dribble ins ma'am. 111 ஆமா. Okay ma'am. Meter bright deer drum in deer Durm in deer metal is in 112 metal hutch. So it is above 120 years old. In the building வந்து 120 years old and 111 meters breadth. The tower in the middle, the Turm in der Mitte means middle. The tower in the middle is 112 meter height. Okay ma'am. ஓகேங்களா? So இப்போ வந்து அவங்க பேசுவாங்க, இது இருக்கிறது அப்படியே படிப்பாங்க, அது எதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஓகே மேம். இங்க ஆல்ரெடி 1 ன்னு போட்டுருப்பாங்க. சி வந்து 1 ன்னு போட்டுருக்காங்க பாருங்க. ஓகேவா? So சி ஃபர்ஸ்ட் வந்து சி இது படிப்பாங்க. அதுக்கு அப்புறமா எது படிக்கறாங்கன்னு நீங்க தான் மார்க் பண்ணனும். மத்த இதுல. ஓகே மேம்.
1. Wir fahren jetzt durch den Hafen von Hamburg. 12.000 Schiffe kommen pro Jahr nach Hamburg. Die Schiffe fahren in 900 Städte, in 175 Länder. Der Hafen ist über 72 Quadratkilometer. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஓகேவா? ஓகே மேம். இப்ப அடுத்தது எது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். 2. Auf Gleis 3 bitte zurückbleiben, der Zug fährt ab. 720 Züge fahren pro Tag von Hamburg in andere Städte. In 8 Stunden nach Warschau, in 6 Stunden nach München, in 5 Stunden nach Kopenhagen, in 2 Stunden nach Berlin. 450.000 Personen benutzen den... சோ எது பேசலாம் இப்போ? கண்டுபிடிக்கலையா? தேர்ட் டைம்டா மேம். கண்டுபிடிக்க முடியல மேம். இங்க இருக்கிறது தான் படிச்சிருக்காங்க மேம் தேர்டா மேம். ஆ மேம் தேர்டா மேம். லாஸ்ட்ல படிச்சலாம் மேம். இல்ல தேர்ட் கிடையாது. ஏ In 8 Stunden nach Warschau, in 6 Stunden nach München, in 5 Stunden nach... First வந்து jeden Tag fahren 720 Züge அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் 8 Stunden, 6 Stunden அது சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ. ஓகே மேம். 3. Willkommen im Rathaus von Hamburg. Das Rathaus ist über 120 Jahre alt. Das Rathaus ist 111 Meter breit, der Turm ist 112 Meter hoch. Im Rathaus gibt es 647. இது அவங்க நம்பர்ஸ் சொல்றாங்க இல்லீங்களா, அந்த நம்பர்ஸ் வச்சு நீங்க கண்டுபிடிங்க. இப்ப ரிப்பீட் பண்றீங்களா மேம்? ரிப்பீட் பண்றதுக்கு என்ன சொல்லணும்? ரிப்பீட் பண்றதுக்கு நல்ல விடாச்சு மேம். Noch einmal bitte. Noch einmal bitte. Okay. Noch einmal bitte. Okay. 3. Willkommen im Rathaus von Hamburg. Das Rathaus ist über 120 Jahre alt. Das Rathaus ist 111 Meter breit, der Turm ist 112 Meter hoch. Im Rathaus gibt es 647. ஓகேவா? டி மேம். டி தானே மேம்? மீட்டர் அது டி மேம். டி டி கிடையாது. டி கிடையாதுங்களா? டி இல்லாட்டினா இ மேம். இ தான். ஓகே. ஓகே அடுத்தது போ. 4. Die Kirche St. Michaelis ist das Symbol von Hamburg. In Hamburg sagt man kurz der Michel. Hier ist Platz für 2500 Menschen. Der Turm ist 132 Meter hoch. In 82 Metern Höhe ist eine Plattform. இது டி மேம். டி சூப்பர். டி. 5. Das Konzert beginnt in 5 Minuten. Das ist der neue Star von Hamburg, die Elbphilharmonie. Ein paar Zahlen. 4,5 Millionen Besucher und 600 Konzerte im Jahr 2017. Wir fahren jetzt hinauf zur Plaza. ஃபர்ஸ்டா மேம். ஃபர்ஸ்ட் முடிஞ்சிச்சு. ஒண்ணே ஒண்ணு தான் பேலன்ஸ். மேம் பி. பி மேம். பி தான் பேலன்ஸ். எஸ். ஓகே மேம். ஓகே இப்போ இதுக்கு இந்த பிளேஸ்க்கெல்லாம் என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னு. சி வந்து டேர் ஹாஃபன். இந்த போர்ட்டை வந்து அவங்க ஹாஃபன் சொல்லுவாங்க. they will say der hafen for the port. ஓகே மேம். ஓகேங்களா? so next der bahnhof. bahnhof means railway station. Bahnhof railway station. der bahnhof. so you have to learn
Der Bahnhof. Der Bahnhof. அப்படியே படிச்சுக்கணும். Der Bahnhof, der Hafen, das Konzerthaus. Konzerthaus is B. Konzerthaus. இங்க Elbphilharmonie இருக்கு. This one is Konzerthaus. B. Concerthaus. Okay. அப்புறம் D Kirche. Kirche means church. ஓகே மேம். D Kirche அப்படியே படிச்சுக்கணும். D Kirche. Kirche. Die Kirche. Okay. Das Rathaus. Rathaus வந்து அது டவுன் ஹால் ஜெர்மனில. ஸோ அங்கே வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது எல்லாமே அங்கே நடக்கும். ராட்ஹவுஸ். தாஸ் ராட்ஹவுஸ். அது வந்து இ பிக்சர் இ. ஓகே. ஸோ பிக்சர் டி இஸ் Kirche, பிக்சர் சி இஸ் Hafen, and picture B is Konzerthaus, and picture A is Bahnhof. Concert hall. Bahnhof. Picture D Concerthaus இல்ல மேம். Bahnhof. Okay மேம். So இப்போ பிக்சர் A வந்து Bahnhof, பிக்சர் B வந்து der Konzerthaus. Das Konzerthaus. Das Konzerthaus. பிக்சர் C வந்து der Hafen. Der Hafen. பிக்சர் D என்ன மேம்? D வந்து D Kirche. சர்ச். D Kirche. Okay. D Okay. Church தான். D Church Kirche. Okay மேம். கடைசில லாஸ்ட்ல வந்து Das Rathaus. Das Rathaus. Okay மேம். ஸோ இந்த இதில் வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை யூ ஹேவ் டு ரைட் த நம்பர்ஸ். Lesen Sie und ergänzen Sie die Zahlen. Read and fill the numbers. Okay ma'am. So you have to fill the numbers here. So Rathaus பார்த்தீங்கன்னா என்னது Ober 120 Jahre alt und Turm ist 112 Meter hoch. Okay ma'am. So அந்த மாதிரி Elbphilharmonie, Hafen, Michelன்றது church name. ஓகேங்களா? Bahnhof is the railway station. So you have to write all the numbers here. Okay ma'am. இப்போ எழுதிடுவா மேம்? எழுதிடுங்க. இல்ல ஓகே மேம். எழுதிட்டு சொல்றீங்களா? ஓகே மேம். எழுதிட்டீங்களா? அவ்வளவுதான்.
எழுதியாச்சு மேம். Okay. Next, sammeln Sie Informationen und Zahlen über Ihre Stadt oder Ihren Ort. Machen Sie eine Aufstellung im Kurs. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம இது ரயில்வே ஸ்டேஷன் இல்லை மெட்ரோ ஸ்டேஷன் பற்றியோ இல்லை மெரினா பீச் பற்றியோ எதெல்லாம் லோக்கல் பிளேசஸ் இருக்கோ அதை பற்றி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதணும். சரிங்களா? அது ஓகே மேம். எவ்வளோ இயர்ஸ் ஓடுது, எத்தனை பீப்புள் வந்து விசிட் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி எழுதிட்டா இப்போ நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸ் எழுதிட்டு அதை வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரிங்க மேம். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் தி டாக்ஸி பார்ட், அதாவது டாக்ஸி டிரைவ். டாக்ஸி டிரைவ். ஓகே மேம். So in the way der Weg zum Hotel, the way to the hotel. Hören Sie, welche Worte nennt der Taxifahrer? ஸோ இப்போ டாக்ஸி டிரைவர் வந்து இந்த என்னென்ன பிளேஸ்ன்னு சொல்லி காமிக்கிறாரு. இது ரயில்வே ஸ்டேஷனு, ஸோ இது வந்து ரிவரு, இது வந்து கான்சர்ட் ஹவுஸு, இது சர்ச்சு அப்படின்னு சொல்லிட்டே போறாரு. ஓகேங்களா? எந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க சொல்றாங்க, பேன் ஆஃப், ஹாஃபன், ஃப்ளூஸ், கான்சர்ட் ஹவுஸ், ராட்டோஸ், கிர்ச்சு, இந்த ஆர்ல வந்து எதெல்லாம் சொல்றாரு அது மட்டும் நீங்க மார்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது ஆக்சுவலி கீழே அதோட டைலாகே கீழே இருக்கு. சரிங்களா? நீங்க கேட்டுட்டு அது ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம கூட்டன் டாக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ஒரு இடத்துல வந்து மோயின் அப்படின்வாங்க, இல்லை க்ரூஸ் காட் ஒரு இடத்துல, க்ரூசி ஒரு இடத்துல. ஸோ ஆஸ்திரியாவில் வந்து க்ரூஸ் காட் சொல்லுவாங்க, சுவிட்சர்லாண்டில் வந்து க்ரூசி அப்படின்வாங்க, டாய்ச்லாண்டில் வந்து மோயின் அப்படின்வாங்க. சரிங்களா? ஓகே மேம். ஸோ இந்த டாய்ச்லாண்ட், ஆஸ்திரியா, ஸ்வைஸ் இந்த 3 இடத்தையும் சேர்த்து டாக் அப்படின்னு, DACH டாக் அப்படின்வாங்க. டாக். டாக். டினா டாய்ச்லாண்ட், ஏனா ஆஸ்திரியா, சிஹெச்னா சுவிட்சர்லாண்ட், ஸ்வைஸ். ஓகே மேம். சரிங்க, ஷார்ட் ஃபார்ம் அதுக்கு. ஓகே மேம். ஸோ நான் இப்போ வந்து இந்த ப்ளே பண்றேன், இது நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. Guten Tag. Zum Hotel Michel, bitte. Moin. Hotel Michel, okay. Kennen Sie Hamburg? Nein. Na, das ist der Bahnhof. Ah, ja. Und das hier rechts ist die Kunsthalle. Das ist ein Museum. Interessant. Und wie heißt der See? See? Das ist kein See, das ist ein Fluss. Der Fluss heißt Alster. Ach so. Und was ist das? Ist das eine Kirche? Nein, das ist das Rathaus. Ah, ja. Hier ist eine Kirche. Das ist die Michaeliskirche. Wir sagen der Michel. Ah, sehr schön. Und da ist auch schon das Hotel. Das macht dann 13,70 € bitte. ஃபாலோ பண்ணீங்களா அது ஆடியோட சேர்த்து? ஃபாலோ பண்ண மேம். ஓகே ஓகே. Guten Tag, good day to the hotel Michel please. ஸோ இவங்க மோயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஹோட்டல் மிஷல். ஓகே. கெனன் சி ஹம்பூர்க் அப்படின்னா டு யூ நோ ஹம்பூர்க்? கெனன்னா நோ, KNOW, நோ. KNOW, ஓகே. நோ அப்படின்றாங்க. வெல், நான் வெல், வெல் தஸ் இஸ் த ரயில்வே ஸ்டேஷன். Yeah. Und das hier rechts ist die Kunsthalle. Here in the right is the art gallery. Kunsthalle na art gallery.
ஆர்ட்ஸ் கேலரி. ஓகே மேம். Das ist ein Museum. It is a museum. Einna A. ஏ. ஓகே ஓகே ஓகே. Interessant. Interesting. Und wie heißt der See? So இந்த See பேர் என்னன்னு கேக்குறாங்க. See, das ist kein See. Das ist ein Fluss. This is a river அப்படின்றாங்க. See na ஓகே sea, மேம். fluss na river. Der Fluss heißt Alster. The river is called Alster. அல்ஸ்டர். ஓகே மேம். And so was is das is the eine Kirche. இது church ஆன்னு கேக்குறாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு 9. Das ist das Rathaus. This is the Rathaus. Oh, கொஞ்சம் தூரம் போயிட்டு here is eine Kirche. இதுதான் church அப்படின்னு காமிக்கிறாரு. Das ist die Michaelis Kirche. மிஷாலிஸ் கிர்ஷ். ஓகே St. ஓகே. Michael's Church, Peter's Church அப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான். ஆமாங்க மேம். Michael's Churchனா Michaelis Kirche. மிஷாலி We call சர்ச். it ஓகே as மேம். der Michel. So நாங்க Michel அப்படின்னு சொல்லுவோம். Der Michel அப்படின்னு சொல்லுவோம். Sehr schön, Okay. very nice, very beautiful. Und da Okay, ist ma'am. auch schon das Hotel. நம்ம ஹோட்டல் கிட்ட வந்தாச்சு அப்படின்னு சொல்றாரு. ஓகே மேம். அப்ப என்னென்ன பிளேசஸ் பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க? ஃபன்காஃப், ஃபூஸ், ஆ ராத்தோஸ், ஆ கிஷே. ஆ ஓகே, அவ்வளோதான் மேம். அவ்வளவுதான். ஓகே, ஸோ நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிடலாம் சரிங்களா? ஓகே மேம். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட் வருது. அது இன்டெஃபினட் ஆர்டிகல் பத்தி பேச போறோம். அதனால நீங்க இது Okay, ma'am. தரவாயிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும் சரிங்களா? ஓகே மேம். ஸோ அதனால அதுவும் தரவாயிட்டு வாங்க. Okay, நாளைக்கு ma'am. ஒரு நிமிஷம் இருங்க.